हेलो दोस्तों, अगर आपको हमारा ये वीडियो पसंद आया तो प्लीज हमारे चैनल को लाइक, कमेंट एंड सब्सक्राइब करना मत भूलिए ताकि हमें जल्द से जल्द ज्यादा से ज्यादा सब्सक्राइबर्स मिले। अरे मोटू, लेकिन सब्सक्राइब करने के लिए सब्सक्राइब का बटन कहाँ है? ओह सॉरी, गलती से मिस्टेक हो गई। ये रहा। दोस्तों, हमारे YouTube पेज पे बेल आइकॉन को प्रेस करना मत भूलिएगा ताकि आपको हमारे हर वीडियोस की सूचना मिल सके। காலையில கிளம்பி மத்தியானம் வந்து சேர்ந்திருக்கோம். இது வரைக்கும் ஒரு மிருகம் கூட கண்ணுல மாட்டல. இதுக்கு பதிலா ஏதாவது ஜூக்கு போய் கூட மிருகத்தை பார்த்திருக்கலாம். கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா நம்ம கண்ணுக்கு தெரியும். அதோ அந்த புதருக்குள்ள பதுங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை டைகரா கூட இருக்கலாம். ஜாக்கிரதை. கஜா புலியா, புலி கிட்ட மாட்டினா நம்ம நிலைமை என்ன ஆகும்யா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அதேங்கப்பா ஜட்கா, நீ அதை கேமரால ஷூட் பண்ணு. அப்படி ஒருவேளை அந்த டைகர் உன்னை அட்டாக் பண்ணுச்சுன்னா நான் அதை என்னோட கன்னால ஷூட் பண்ணிடுறேன். ஓகே? ஏய், அங்க பாத்தியா? சீக்கிரம் பாரு. இந்த மனுஷங்களை தான் நாம விசிட்டர்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி மனுஷங்க நம்மள வேடிக்கை பார்க்கிறதுக்காக இங்க வராங்க. டேய் சட்டி தலையா, என்னவோ டைகர் இருக்குன்னு சொன்ன, எங்களை முட்டாளாக்க பாக்குறியா நீ? வீணா போனவனே, மரியாதையா நாங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துரு. இது வரைக்கும் ஒரு மிருகத்தை கூட நாங்க பார்க்கல. மேல பாருங்க, மரமெல்லாம் அசையுது. எனக்கு என்ன தோணுதுன்னா மேல ஒரு பெரிய அனகொண்டா இருக்கும்னு. இலையெல்லாம் எப்படி கொட்டுது பாருங்க. கஜ கஜா, அனகொண்டாவா? அது கையில சிக்கன சுத்தி நெருக்கிடுமே. மாமியாரா, தேவையில்லாம இப்ப எதுக்கு பீதியை கிளப்புறீங்க? அட கவலைப்படாதீங்க, நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒருவேளை நமக்கு லக் இருந்தா இந்த இடத்துல ஒரு பெரிய டைனோசரை கூட நீங்க பார்க்கலாம். அட பாவி, என்னடா டைனோசர் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்துற? ஆமாங்க, நீங்க டைனோசர் எலும்ப கூட பார்க்கலாம். அது ராத்திரியில தூங்கும். பகல்ல சூரியன் உதயம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு உயிர் வந்துரும். அது எழுந்து நடமாட ஆரம்பிச்சிரும். ஏண்டா எங்களை பார்த்தா இழுத்து போய் மாதிரி ஒரு மிருகத்தை கூட காட்டுறதுக்கு உனக்கு துப்பு இல்ல? மறுபடியும் மறுபடியும் கதை சொல்லி சின்ன பசங்க மாதிரி எங்களை ஏமாத்துறியா? நான் சொல்றது உண்மைதான்ப்பா. எலும்பு கூடு டைனோசர் வரத்தான் போகுது. ஆனா அது சில பேர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். சிலர் என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு தண்ணி மட்டும் காட்டக்கூடாதான். அப்படி தண்ணிய காட்டினா அது ரொம்ப பெருசாயிடுமா. எல்லாரும் டென்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா புடிச்சுக்கோங்க. இந்த காத்துல கண்டிப்பா டென்ட் பறந்து போயிடும். அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பவே சொன்னல. போற போக்க பார்த்தா நம்ம எல்லாருமே நிலா வெளிச்சத்துல டென்ட் இல்லாம வெட்ட வெளியில தூங்க வேண்டி வரும் போல இருக்கு. இங்க நமக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு சமோசா கூட கிடைக்காது போல இருக்கு. கஜ கஜா, அவன் உயிர் பொழைச்சோன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா சாப்பிட சமோசாலன்னு ஃபீல் பண்றான் பாய்ந்தாலே. அங்க பாத்தீங்களா, டைனோசரோட எலும்பு கூட தெரிஞ்சிருச்சு. அந்த கைடு மண்டைய சொன்னது கரெக்ட் தான். அட, ஒரு விஷயத்தை மறந்தே போயிட்டுமே. இதுக்கு மட்டும் உயிர் வந்துருச்சுன்னா நம்ம கதை அவ்வளவுதான்ப்பா.
அந்த கைடு நம்மள ஏமாத்தி இருக்கான். நாம பயப்பட வேண்டாம். நாம எல்லாரும் இங்கேயே இருந்துடலாம் நினைக்கிறேன். நாம யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். எந்த காலத்திலையும் பயப்படுறது அகராதியே இருக்க கூடாது. சென்ட்ரல் காத்து அப்படியே நம்மள மறுடிக்கிட்டு இருக்கு. நாம யாருக்குமே பயப்பட தேவையில்லை. என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கைடு சொன்ன மாதிரி அந்த எலும்பு கூடுக்கு உண்மையிலேயே உயிர் வந்துருச்சு. இப்ப நாம என்ன பண்றோம்னா கும்பலா ஓடிடுறோம். ஆனா ஏன்டா பண்றீங்களா எல்லாரும் இப்படி ஓடுறீங்க? எந்த உயிரினமாக இருந்தாலும் அது உயிர் பெறதுக்கு அதுக்கு உரிமை இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்காக பயப்படுறீங்க? தொடரடிக்க பசங்களா? டைனோசரோட பூதம் கிளம்பி வந்துருச்சியா, ஓடும். காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அட பாவிங்களா, என்ன இங்க கூட்டிட்டு வந்து இப்படி படுத்துறீங்களே, உங்களை விட மாட்டேன். சீக்கிரமா எதையாவது யோசி. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? யோசி. ஐடியா மோட்டோ, அந்த கைடு சொன்னா இல்ல, அதோ தெரியுது பாரு மோட்டோ, மலை உச்சி. அங்க ஒரு சமோசா கடை இருக்கான். சமோசாவா? சமோசா! அம்மா, திங்கிலிக்கா கிஜக்கா. இது அம்மே. ஏய், சீக்கிரம் போடா, கிட்ட வந்துருச்சு. மோட்டோ வேகமா ஓடு மோட்டோ. அப்படிதான். விடாத மோட்டோ, ஓடு 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 ஓடு. ஏங்க, யாராவது சமோசா இங்க விக்கிறீங்களா? சீக்கிரம் கொண்டு வாங்க. அம்மே. அடே பானை வைத்தா சமோசா விட்டு தள்ளுற. அங்க பாரு ஒரு குகை இருக்கா, அதுக்குள்ள போய் தியானம் பண்ணலாம். வாடா, டைனோசர் நம்மள துரத்திக்கிட்டு வருதுடா. வந்துரு. நேரம் இல்ல, சீக்கிரம் வந்துடுற. பானை வைத்தா வாடா, ஓடிடுங்க. பத்துலோ, நீ ஒரு சமோசா கடை இருக்குன்னு சொல்லிட்ட. அதை நான் நம்பிட்டேன். அதனால சமோசா கடை இங்க இருக்கும். நான் போய் தேடி பாக்குறேன். அந்த டைனோசர் இந்த பக்கம் தான் வருது. நீ மட்டும் உள்ள வரலன்னு வச்சுக்கோ, சமோசாவா நினைச்சா அது உன்னை சாப்பிடுறியா? நண்பேண்டா, விட மாட்டேன்டா, வந்துடுறா. பத்துலோ, எனக்கு பசிக்குது. சமோசா எங்க இருக்குன்னு சீக்கிரம் சொல்லி தொலை. சைலண்ட். எவ்வளவு பெரிய வாயி. பத்துலோ, சீக்கிரமா வெளியே போய் சமோசா கடைக்கு இருந்தா 2 டசன் சமோசா வாங்கிட்டு வா. மோட்டோ திரும்பி பார்க்காம ஓடி வந்துகிட்டே இரு. ஏன்னா விக்கெட் போயிருச்சுன்னா உன்னால சமோசா சாப்பிட முடியாது. வா. என்னடா வந்து மடக்குது? வாங்க வாங்க டைனோசர் அண்ணாச்சி, எங்களை சாப்பிடுறது ஒண்ணு அவ்வளவு ஈச்சி கிடையாது, தெரிஞ்சுக்குங்க. ஆமா, அடடா, ஒட்டு மொத்தமா நாம காலி. வாய் வழியா வந்த காட்டு வாய் வழியா தப்பிச்சுது. நாம நேரடியா டைனோசர் வாய்க்குள்ள குதிச்சுட்டோம். அது நம்மள புழுங்கிடுச்சு. இனிமே என்னால சமோசா சாப்பிட முடியாது. பத்துலு, வயிறு காலியா இருக்கும் போது என் மூளை வேலை செய்யாது. நீ ஏதாவது யோசிச்சு நல்ல யோசனையா சொல்லு. டேய், அங்க உட்கார்ந்து அழுதது போதும், சீக்கிரமா கீழே இறங்கி வாடா. நான் எப்படி வெளியே வரது? டைனோசர் என்ன புழுங்கிடுச்சு. நான் இப்ப அது வயித்துக்குள்ள இருக்கு. வாயில சொன்னா புரியாது. இப்ப பாரு, இறங்கி வாடா. நான் இத முன்னாடியே நினைச்சேன். அதால நம்மள சாப்பிட முடியாதுன்னா அப்புறம் நம்ம எதுக்காக அதுகிட்ட பயந்து ஓடிக்கிட்டே இருந்தோன்னு தான் தெரியல. அட மோட்டு, அது நினைச்சா நம்மள மென்னு சாப்பிட்டுரும். அதோட பெரிய பற்களை பாரு. எல்லாரும் நானும் பிடிக்கிறேன். முடியாது. நான் இப்ப நின்னா அப்புறம் வாழ்க்கையில எனக்கு ஓட முடியாது. அட, நீங்க 2 பேரும் காலை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறது இல்லாம என்ன டைனோசர் கிட்டயும் மாட்டி விட்டுட்டீங்களா? முதல்ல காலை விட்டு இறங்குங்க.
சீக்கிரம் மோட்டு இதை பிக்கப் பண்ணிக்க. சமோசா ஜெய் ஹோ. டைனோசர் மண்டையா, மரியாதையா ஓடி போயிடு. தைரியம் இருந்தா என்கிட்ட பாதி பாரு. கலக்கிட்ட. ஜெய் ஹோ ஜெய் ஹோ ஜெய் ஹோ ஜெய் ஹோ ஜெய் ஹோ ஜெய் ஹோ. மோட்டு அங்க பாரு. Hey, my name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது அது நடக்காது. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்திய தேசத்தின் மீது ஆணையா சொல்றேன், மரியாதையா நில்லு. இல்ல அம்மா. அட மறுபடியும் அதுக்கு உயிர் வர்றதுக்குள்ள நாம இங்க இருந்து தப்பிச்சிடலாம். வந்துருங்க. ஆமா, அதுதான் நமக்கும் நல்லது. ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடிப்போம். டைனோவும் ரொம்ப பாவம், அதுக்கும் தாகமா தான் இருக்கும் நினைக்கிறேன். வாயை பொழந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் குடிப்போம். ஏய் வேணாம், அதுக்கு தண்ணி எல்லாம் குடுக்காத. அந்த கைடு தான் சொன்னால தண்ணி கொடுத்தா அது இன்னும் பெருசா வளர்ந்துறேன்னு. அப்படி கொடுத்தீங்கன்னா நமக்கு தான் அதோ கதி தான். சொல்லி வாயை போடல, அது வாயை போடு. வந்துரு, ஓடிரலாம். Hey, subscribe to Wow Kids today. டேய் பூசணிக்கா மண்டையா, இந்த பொக்கையை எடுத்துட்டு பொக்காவாய வச்சுட்டு எங்க போற? அட உனக்கு விஷயமா தெரியாதா? என்னுடைய நண்பன் ஒரு புது கடையை திறந்திருக்கான், அங்கதான் நாங்க போய்கிட்டு இருக்கோம். ஆமா, இந்த பொக்கை என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரே ஒரு ரோஸ் கூட இல்ல. ஏ கஜா, ரோஸ் எல்லாம் இப்ப கிடைக்கவே மாட்டேங்குதுப்பா. மார்க்கெட்ல ரோஸ் வாங்க போனா இல்லன்னு சொல்றாங்க. ஐடியா, பேசாம நாம ரோஜா பூ பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமா மோட்டோ? கஜா, ரோஜா பூ வளர்த்துறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்ல, நான் கண்டுபிடிச்ச மருந்து அதுல ஊத்திட்டா அதுக்கப்புறம் பெரிய பெரிய ரோஜாக்களா பூக்கும், பூத்து குலுங்கிட்டே இருக்கும். ஜெய் ஹோ. ரோஜா பூ எவ்வளவு கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி காசும் நமக்கு மழையா கொட்டிக்கிட்டே இருக்கும். சீக்கிரமாக ரோஜா பூ பிசினஸ் ஆரம்பிக்கலாம். மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, இதுதான் அந்த மருந்து. இந்த மருந்து அதுல 2 சொட்டு ஊத்துனா போதும், பெரிய பெரிய பூவா கிடைக்கும். பூசணிக்கா மண்டைகிட்ட எடுத்தோம்னா நமக்கு பணம் மழையா போட்டும். மண்டையா, அதை கொடு, நானே போடுறேன். மொட்டை உன்னை 2 சொட்டு தானே ஊத்த சொன்னேன், நீ மொத்தமா ஊத்திட்டியப்பா. ஏய் மண்டையா, எவ்வளவுக்கு எவ்வளவு மருந்து ஊத்துறமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பூக்கள்ல பெருசா வரும், நிறைய பணமும் கொட்டும். இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில தான் தெரியும். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான வாசனை வந்துகிட்டு இருக்கு. ஆஹா கஜா, எங்க பார்த்தாலும் ரோஜா வாசனை, எங்க பார்த்தாலும் தேனியா மொய்க்குது. என்னப்பா இது? ஏதோ வேலை பண்ணிட்டாங்க. போயிடு போயிடு.
பத்ரு அங்க பாத்தியா பிரமாதம். டாக்டர் பூசணிக்காய் மண்டைய வாழ்க்கையிலே முதல் முறையா சூப்பர் மருந்தை கண்டுபிடிச்சிருக்கான். இவ்ளோ பெரிய ரோஜா பூக்களை என் வாழ்க்கையிலே முத இன்னைக்கு தான் பாக்குறேன் மோட்டோ. அடுத்த ரவுண்டடா. ரோஜாப்பூ புல்லால குத்திருச்சு. அந்த டாக்டர் ஜட்கா கொடுத்த மருந்து நிறைய ஊத்துனதுனால இப்ப அது நம்மள துரத்துது பாரு மோட்டோ. சீக்கிரம் ஓடி வந்துடு. டாக்டர் அண்ணாத்த இந்த பூக்கள் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. அட இந்த ரோஜா செடியை தான் மரம்னு சொன்னீங்களா? இது என்ன ரோபோட்டா ஓடிக்கிட்டு இருக்கு? நண்பர்களே வாங்க, அவங்கள விடக்கூடாது, தாக்குங்க. ஏய் ஏய் வேணாம் மோட்டு பத்லு, என்ன மாட்டி விட்டீங்களா? உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் டாக்டர் ஜட்கா எங்க இருக்க? என்ன சொல்றீங்க? நீங்கெல்லாம் ஒரு சாதாரண ரோஜா செடியை பார்த்து எதுக்காக இப்படி பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த சிங்கம் இருக்கிற வரைக்கும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஏன் கூட வாங்க, நான் பாத்துக்கிறேன். சிங்கம் சார், நீங்க மறக்காம இந்த மருந்த செடிகள் மேல தெளிச்சு விட்டுருங்க. அது சின்னதா மாறிடும். Why fear when Singam is here? எனக்கு இந்த மருந்தெல்லாம் தேவையே இல்ல. நான் எப்படி செயல்படுறேன்னு நீ பாத்துக்கிட்டே இரு. எடுறா வண்டியா. ஏய் ஸ்டாப் in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். நிறுத்து. வேணா எப்பா அட பாவிங்களா பிடிங்க. ஐயோ இந்த ரோஜா செடியெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன பண்றது? அது என்னைய கோவப்படுத்திருச்சு. எப்படியாவது அதை நான் அடக்கிய தீருவேன். நண்பர்களே, எதிரிங்க நம்ம மேல தாக்க வராங்க. அவங்கள நாம தாக்கணும். வாங்க. மண்டையா, நாமெல்லாம் மனுஷங்க. ரோஜா செடிக்கிட்ட மோதுற அளவுக்கு நமக்கு திறமை பத்தாதுன்னு நினைக்காதீங்க. வாங்க, மனுஷங்களா ரோஜா செடியான ஒரு கை பார்க்கலாம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. வாங்க, ஒன்னா சேர்ந்து ஒரு கை பார்க்கலாம். கம் ஆன் ஃப்ரெண்ட், மோதுவோம், ஜெயிப்போம். தம்பி பானா, எங்க போற? நண்பர்களே விடாதீங்க. உது ஜூட்டு. எஸ்கேப். நான் இல்ல, என்ன விட்டு போகாதீங்க. பத்துனோ இருடா வரேன். பூசணிக்காய் மண்டையா பாத்தடு. அப்பா வலிக்குது. அங்க பாருங்க, ஒரு ரோஜா செடி அனாதையா ரோட்ல விழுந்து கிடக்கு. கஜ கஜா இந்த மாதிரி ரோஸ் பிளான்ட்ட பிடிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நான் நிரபராதி. என்ன மன்னிச்சு விட்டுருங்க. நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன். கஜா கஜா இதெல்லாம் போகாட்டா. ஆட்டவா என காப்பாத்தப்பா. இங்க பாத்தீங்களா, இந்த ரோஜா மொட்டை எடுத்து அது மேல தூக்கி போட்டா போதும். அதுங்கெல்லாம் ரொம்ப குட்டியா மாறிடும். அட்டாக் பண்ணலாம். வாங்க.
மோட்டோ சீக்கிரமா ஏதாவது செய். எவ்வளவு நேரத்துக்கு தான் இந்த மாதிரி கவசத்தை வச்சு நம்ம போராடுறது? இதுக்கு மேல இதுங்களை சும்மா விடக்கூடாது. ஏய் மண்டையா, வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லுடா. ஐடியா. இந்த மோட்டோ சுட சுட சமோசாக்களை பிக்கப் பண்ணிட்டு போய் இந்த ரோஜாக்களை பழி வாங்கிடு மோட்டோ. நண்பர்களே, இந்த மொட்டை மண்டைய நம்மள தாக்க வாரான். தாக்குங்க. என்ன மன்னிச்சிடுங்க. என்னமோ நடக்குது. நண்பர்களே, எதிரிங்க நம்ம பக்கத்துல தான் இருக்காங்க, விடாதீங்க. மோட்டோ ஏன்டா இப்படி பண்ண? சமோசா இன்னுமா ரெடி ஆகல? நான் உனக்கு எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி சொன்னேன். இத பாருங்க, இது பேரு சமோசா. இத செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இது என்ன சின்ன வேலையா? அவ்வளவு சாதாரணமா செய்யறதுக்கு? உடனே செய்ய முடியாதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கேக் செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? கேக்க யார் வேணாலும் பண்ண முடியும். ஆனா இவ்வளவு டேஸ்டான சமோசாவை இந்த டீ கடை மண்டையில தவிர யாராலையும் செய்ய முடியாது. அப்பனா சரி, ஒருவேளை கேக்க யாரு வேணாலும் பண்ண முடியும்னு சொல்ற நீ. நாளைக்கு கேக் காம்படிஷன் இருக்கு. அதுல மேயரே வந்து கப்பு கொடுக்க போறாரு. நீங்களும் அங்க கேக் ரெடி பண்ணி கொண்டு வாங்க. பார்க்கலாம் யாரு ஜெயிக்கிறான்னு. ஓகே, நாளைக்கு நாங்க கேக் பண்ணி கொண்டு வரோம். காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சு காட்டுறோம். என்ன பத்துலோ? ஆஹா, நீங்க சொல்லியே முடிச்சிட்டீங்க. அப்ப பண்ணி தானே ஆகணும். ஆனா முதல்ல இங்க இருந்து ஓடியே ஆகணும். இல்லன்னா நம்ம கேக் பேக் ஆயிடும் மோட்டோ. பின்னால திரும்பி பாரு. அலே, அப்படியே யூட்டர்ன் அடிச்சு எஸ்கேப் ஆயிடு. ஐயோ, பத்திக்கிச்சு வழியா விடுங்க. ஓகே, அத கொண்டு வரேன். இதா என்னமோ போட. எப்பவோ பொறுமை கடலினம் பெரிது. புரியுதா? புரியுதா? பாத்து சூதானமா. இப்பதானே சொல்லி வாய கூட மூடல, அதுக்குள்ள மறுபடியும் அடிக்கிறியா? நிறுத்துற நிறுத்துற நிறுத்துற. மைதா பாத்தே. கிளம்பலாம் மோட்டோ. இந்த நம்மள அடிச்சுக்க இந்த உலகத்திலே ஆள் இல்ல. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இந்தியால இருக்கிற திருடனுங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அம்மா அப்பா
சிங்கம் சார், நீங்க இந்த கேக்க பத்திரமா பாத்துக்கங்க. நாங்க போய் திருடனை புடிச்சிட்டு வரோம். அட பாவி, கேக்கா? போட்டு பத்லு, தேங்க்யூ போட்டு பத்லு. அட சிங்கம் சார், நீங்க இப்போ யாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மோட்டு பத்லு மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாத்தீங்களா, இன்னைக்கு என்னோட பிறந்தநாள், அதை நானே மறந்துட்டேன். ஆனா அது அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு புதுசா ஒரு கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு உதவி செய்யறதுக்காக, ஜானை பிடிக்கிறதுக்காக அவங்க போயிருக்காங்க. சிங்கம் சார், வாங்க கேக்க கட் பண்ணலாம். இத பார்த்தா கேக் டேஸ்டா இருக்கும் போல இருக்குது. ஆமா சிங்கம் சார், முதல்ல கேக் கட் பண்ணுங்க. மோட்டுவும் பத்துலுவும் ஜானை பிடிக்க போயிருக்காங்க. எவ்வளவு நேரத்துல வருவாங்கன்னு தெரியலையே. கேக்கு கெட்டு போயிட போகுது, சீக்கிரம் வெட்டுங்க சார். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Singam sir. Happy birthday to you. எனக்கு இன்னும் கொஞ்சம். ஓட்டு பத்லு, தேங்க்யூ ஃபார் த கேக். என்னோட பர்த்டே கிஃப்ட் எங்க? கிஃப்ட் தானே? கிஃப்டா வேணும்? பத்லு, இவனுக்கு கிஃப்ட் வேணுமா? கொடு. கேளு, விட்டுடு. என்னை விட்டுடு. என்ன நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அடிடா. ஓடி ஓடி எனக்கு பசியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நாம இந்த கேக்கு சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டைலாக் சொன்னீங்க. எப்ப பார்த்தாலும் இவனுங்களை துரத்துறதே நமக்கு பொறுப்பா போச்சு. என்னங்க, அத தொடாதீங்க. நல்ல வேலை அவங்க முழு கேக்கையும் சாப்பிடல. சீக்கிரம் வா, அங்க கேக் காம்படிஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. சமோசா. பத்லு, சமோசாவும் டீ சாப்பிட்டு போலாமா? அடே, உன்னால ஒரு நாள் கூட சமோசா சாப்பிடாம வாழவே முடியாதா? அங்க லேட் ஆகிட்டு இருக்குடா, எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. டேய் டீ கடை மண்டையா, நாங்க 2 பேரும் கேக் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். அட, என்னோட வாழ்த்துக்கள் என்னைக்கும் உங்க 2 பேருக்கும் இருக்கும்பா மோட்டு பட்லு. வெறும் கையில வாழ்த்து சொன்னா எப்படி பலிக்கும்? சமோசா கொடுத்து சொல்லலாம்ல. ஒண்ணே எடுத்துக்கிறேன். ஒரு சமோசா கூட தரமாட்டேன். நேத்து என்னை ஏமாத்தி எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டீங்களா? அதுக்கு முதல்ல காசை கொடுங்க. அங்க இருக்கான் பாருங்க மோட்டு, என்னோட 2 மாசம் மளிகை பில்ல அவன் இன்னும் கொடுக்கவே இல்லைங்க. உனக்கு மட்டும் இல்ல, இவன் காய்கறிக்கு, இவன் பாலுக்கு, இவன் வீட்டுக்கு யாருக்குமே காசு தரல. வீட்ல கேக் பண்ணி சாப்பிடுறதுக்கு மட்டும் காசு இருக்கு, ஆனா எங்களுக்கு கொடுக்க காசு இல்லையா? எஸ்கேப் மட்டும் யார்கிட்ட மாட்டாலும் அந்த சொன்னா காக்கிட்ட மட்டும் மாட்டவே கூடாது. சீக்கிரம் ஓடுறா. சீக்கிரம் வாங்க. என்ன ஒரு ஓட்டம் ஓடி வராங்கடா அந்த அக்கா. ஒரு மரியாதை. இனிமே ஓடி பிரயோஜனம் இல்ல, அப்படியே பறந்துருவான். கேட்ச் மோட்டோ, குட் கேட்ச். நில்லுங்க, நீங்க எல்லாரும் எங்களை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அட, நீ ஏன்டா நின்னுட்ட? நீ தானடா நில்லு நில்லுன்னு கத்துன. என்ன ரவுண்ட் கட்டறாங்க பாத்தியா? அந்த சின்ன கேப்ல பயன்படுத்தி ஆட்டையை போட்டிருக்காங்க. கேக்கெல்லாம் குறைஞ்சு போச்சு. நாம எப்படி காம்படிஷன்ல கலந்துக்கிறது? கேக் இல்லாம காம்படிஷன்ல சேர்த்துக்க மாட்டாங்களே. மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் கேக் எடுத்துட்டு எங்க போனீங்க? நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். முதல்ல எனக்கு கேக்க கொடுத்தீங்க, அத நான் சாப்பிடுறதுக்குள்ள
எனக்கு பர்த்டே விஷ் கூட நீங்க பண்ணல. gift கொடுக்கிறதுக்கு பதிலா என்ன அடி அடி அடின்னு அடிச்சீங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஏ சிங்கம் சார், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நீங்க சைலண்டா இருக்கிறது நல்லது. ஏன்னா இவனுக்கு மூளை இப்ப வேலை செய்யல. என்னால சும்மா இருக்க முடியாது. என்னோட கேக் எங்க? என்னோட gift எங்க? என்னோட பார்ட்டி எங்க? அப்படி என்னடா கேட்டேன். ஐயோ கடவுளே, இங்க என்ன நடக்குது? ஐ அம் சாரி, ஏன் தெரியாம கேட்டுட்டேன், என்ன விட்டுடு. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாமா. யோ கஜா கஜா, திடீர்னு இந்த மோட்டுக்கு என்னதான்ப்பா ஆச்சு? எங்க கூட நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கே தானா புரிஞ்சிடும். வேற யாராவது போட்டியாளர் இருந்தீங்கன்னா சீக்கிரமா உங்க கேக்க கொண்டு வந்து இங்க வைங்க. இல்லன்னா நான் இப்ப ரிசல்ட்ட சொல்லிடுவேன். நீ எதுக்கு மோட்டோ அழுதுகிட்டு இருக்க? கண்டஸ்டன்ட் இங்க தான் இருக்கும், ஆனா எங்க கிட்ட கேக் தான் இல்ல. ஐயா நடுவர் ஐயா, இந்த பீஸ் மட்டும் தான் பாக்கி இருக்கு ஐயா. இவ்வளவு சின்ன கேக் பண்ணிருக்க, ஆனா இப்பவாவது தெரியுதா கேக் பண்றது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு? பத்துலு, எனக்கு வயிறு காலியா இருக்கும், மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா பண்ணு. ஐடியா நடுவர் ஐயா, எங்களோட கேக் எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சுன்னா எல்லாரும் எங்களை விரட்டி விரட்டி வேட்டையாடுற அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சுன்னா பாத்துக்கங்கல்ல. அப்புறம் அதுல ஒரு பீஸை மட்டும் ஐயாவோட கண் பார்வைக்கு வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்தோம் பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ கூட நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இது சமோசா கேக், ரெண்டு மிக்ஸ் ஆகியிருக்கும். சமோசா கேக், வாவ், கலக்கிட்டீங்க நீங்க. என்ன பின்னால லைட் எல்லாம் எரியுது? நம்பிட்டாரோ? எவ்வளவு சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு. நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். மேயர் சார், நீங்க எங்க கேக்கையும் சாப்பிட்டு சொல்லுங்க. இப்ப நீங்க சாப்பிட்டது வெறும் சமோசா கேக்கு தான். ஓஹோ, சாரி சாரி. இந்த கேக்கு தான் எல்லாத்த விட ரொம்ப நல்லா இருக்கு. மோட்டு பட்லுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க போறேன். சிங்கம் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. வேலையை விட்டுட்டு கல்ஃப் கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அநேகமா அவங்க ஏரியால கொள்ளை எல்லாம் கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மோட்டோ மோட்டு பத்துல உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நெக்ஸ்ட் மந்த் கோல்ஃப் சாம்பியன்ஷிப் இருக்கு. அதுல முதல் பிரைஸ் 1 லட்சம் ரூபாய். நானும் எங்க அப்பாவும் 2 பேரும் அதுல கலந்துக்க போறோம். இந்தியா மேல சத்தியம், தாய்நாடு இந்தியா மேல சத்தியம், நாங்க ஜெயிச்சே தீர்வோம். ஈர்க்குச்சி, நாங்களும் களத்துல இறங்குறோம். இரு. மோட்டு பத்துலு, இந்த விளையாட்டை உங்களால விளையாட முடியாது. இருந்தால் நான் உங்களுக்கு கத்து தரேன். வாங்க, டீ எடுங்க. நெக்ஸ்ட். அட கடவுளே. மோட்டு பத்துலு டீன்னு இத சொல்ல மாட்டாங்க. கோல்ஃப்ல டீனா அது இதுதான். புரிஞ்சுதா? எஸ். எங்க பாரு மட்டும் கோல்ஃப் பேட்டை இப்படி பிடிச்சு பால குறி பார்த்து அப்படி அடிச்சோன்னா பால் சும்மா பறந்து போய் அங்க விழும். அங்க ஒரு கொடி இருக்கு, அது அங்க அங்க. ஈர்க்குச்சி, இப்ப பாரு, நான் அடிக்கிறேன். 2 கையில அடிக்கிறேன். முதல்ல இப்ப என்னுடைய இடது கையில அடிக்கிறேன்.
பத்துல உனக்கு ஒன்னும் ஆகலையே. சிங்கம் மைசன் உனக்கு என்ன ஆச்சு? அப்பா 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 பார்த்து அம்மா கண்ணா எங்கேயோ கேட்ட குரல். மகனே இன்னும் அதே சீனு தான் ஓடிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் வெளியில வாங்க சார். என்ன கிரிக்கெட் ஸ்டம்ப் மாதிரி ஆயிட்டாரு. ஓகே 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 இப்ப நகரலாம். எந்திரிங்க. ஓகே மோட்டோ, ஓங்கி டைகர் விட்டு மாதிரியே அடி. மோட்டோ கிட்ட இருந்து தள்ளி நிக்கிறது நல்லது. மனுஷங்க உசுர் மேல என்ன பயத்துல இருக்காங்க. ஆஹா சூப்பர் ஷாட். என்னடா வாக்க போறடே மோட்டோ, வீங்கன வாயா. சாரி சாரி சாரி, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இந்த வாட்டி நான் அடிக்கிற ஷாட்டுக்கு இந்த உலகமே பார்க்க போகுது. இப்ப பாருங்க. என்னடா நடக்குறீங்க? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். டேய் பிரமாதம், என்ன ஷாட் அடிச்ச மோட்டோ. கண்ணா வாங்கிட்ட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. அங்க நீ போக கூடாது, சும்மா பால் தான் போகணும். ஓகே டேய் பந்திடா. தினமும் இங்க யாராவது வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நான் அவங்கள விட போறது இல்ல. ஓ ஆஹா, இங்க இருந்து போங்க, வேற எங்கேயாவது போய் விளையாடுங்க. இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு சின்ன பொடி அடியில நம்மள பயமுறுத்த பாக்குது. பார்க்கலாம் அது என்ன பண்ணுதுன்னு. என்ன பண்ணுவ சொல்லு. என்னடா மோட்டோ, அணில் எல்லாம் உன்னை பழி வாங்குது. இல்ல ஆஹா அடே மோட்டு, ஒரு சின்ன பந்துக்காக இவ்வளவு பெரிய மரத்து மேல எல்லாம் ஏறாத. கீழே விழுந்தா ரெண்டா பொழந்துக்கு வேடா. டாய் பத்தல மண்டையா, இது பால் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, என் மானம் சம்பந்தப்பட்ட விஷயம். அனில் நில்லு. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. பால் மரியாதை திருப்பி கொடு. அது என்னோட பால். அம்மா சொன்னா கேளு மோட்டோ. என்னடா எல்லாரையும் ஸ்பைடர் மேன் மாதிரி ஆக்கிட்டே. டேய் வீங்கன வாயா. மரியாதையா பால கூட, இல்லனா கொன்னுடுவோம் உன்னை. நீ ரொம்ப புத்திசாலி மோட்டோ. எப்படியோ மேல ஏறிட்ட, ஆனா கீழே எப்படி போவ? எப்படி மேல ஏறணும் அதே மாதிரி கீழே இறங்கிடுவேன். கொஞ்சம் கீழே எட்டி பாரு. உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. இல்லனா இந்த கோல்ட் ஸ்டிக்காலே உங்களை அடிப்பேன். தம்மா தூண்டு இருந்துகிட்டு ஏங்கிட்டியா ஜோக் அடிக்கிறியா? முடிஞ்சா இந்த கோல்ட் ஸ்டிக்கை எடுத்து என்ன அடி பார்க்கலாம். அடி அடி அடி. மம்மி, இந்த பாதாம் பிஸ்தாவை சாப்பிடுங்க.
மோட்டு ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். போனா போது அந்த அணில விட்டு. மோட்டு நில்லு போதண்டா. காப்பாத்துங்களா? டேய் இன்னுமா அந்த அணிலுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்க? உனக்கு அசிங்கமா இல்ல? டேய் மண்டையா, அணில பார்த்து பயந்து ஓடி வரலடா. மேல ஒருத்தன் இருக்கான். மேல இருக்கிறவரை பார்த்து எதுக்கு பயப்படணும்? அவர் ரொம்ப நல்லவரு, கருணை உள்ளம் கொண்டவரு. டேய் மண்டையா, நல்லா மேல பார்த்து சொல்லுடா. அவர் கடவுளா இல்ல கருப்பா இருக்கிற மனுஷன் நானு. அந்த மேல இதெல்லடா புது பிரச்சனை. ஸ்டாப் ஸ்டாப். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். சார் எந்த மேல சத்தியம் வச்சாலும் அவன் நிக்கிற மாதிரி இல்ல. அவன் ஒரு ஆவேசத்துல பறந்து வந்துகிட்டு இருக்கான். சீக்கிரமா ஓடுற வழியை பாருங்க. மனுஷன் மாதிரியா நடந்துக்கிறான். இடிச்சது ஒருத்தன், அடி வாங்குறது நாங்களாடா. டே வீங்கன வாயா, உன்னால பாரு அவன் எங்களை அடிச்சிட்டு போறான். ஐடியா வா மோட்டோ, முதல்ல அந்த அணில் மேட்டரை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோல்ஃப் விளையாடலாம். என்னடா பேசுறப்போ அடுத்த சேசிங் தான். கடவுளே, என்னோட இடுப்பு போச்சு. அப்பா உனக்கு இடுப்பு தான் போச்சு. ஆனா என்ன பாரு கண்ணா, ஓட்டு மொத்த முதுக்கு முன்னால பஞ்சர் ஆகி போச்சு. எடுக்க முடியாது. அப்பா வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதாடா? ஏதாவது ஐடியா பண்ணுடா. ஐடியா சமோசா. ஒருவேளை எதிரிங்க ரொம்ப பலசாலியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இதுதான் சரியான ஐட்டம். பிக்கப் பண்ண மாட்டோம். ப்ளீஸ், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நாங்க தோத்துட்டோம். நீங்க எவ்வளவு பெரிய பலசாலி தெரியுமா? சமோசாவை சாப்பிட்டு நீங்க ரொம்ப பெரிய பலசாலி ஆயிட்டீங்க. எங்களை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். மன்னிச்சிடுங்க. இப்ப பாத்தியா, மலைக்கு கீழே ஒட்டகம் வந்துடுச்சு. எங்க இருக்கு ஒட்டகம்? எனக்கு ஒட்டகம்னா ரொம்ப பயம். அட இது வெறும் பழமொழி தான், பீதியாகாத. மரியாதையா நகர்ந்து போயிடுங்களா, உனக்கு அடி விழும். பாய் பாய். மறுபடியும் எப்பவாவது சந்திப்போம். ஹாப்பி ஜர்னி. ஆமா, இது ஏன் ஹாப்பி ஜர்னின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு? மோட்டோ ஒரு நிமிஷம் நிப்பாட்டு. அட திடீர்னு எனக்கு என்னாச்சு? வீட்டுல தானே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்? நீங்க ரெண்டு பேரும் யாருங்க? நான் தான் பிங்கி. நீங்க இந்த பிங்க் பிளானட்ல ஒரு வாட்டி வந்திருக்கீங்க.
நீங்க ஒரு வாட்டி எங்களுக்கு உதவி கூட செஞ்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? நான் தான் ஏலியன். என்னோட ஸ்பேஸ் ஷிப் கூட ப்ராப்ளம் ஆயிடுச்சுல, அப்ப கூட நாம 2 பேரும் இந்த இடத்துல இறங்கி அந்த ஷிப்பை ரெடி பண்றதுக்காக முயற்சி பண்ணோம். அதோட ஷேப்பை கூட மாத்தணும். எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க ஃபுர்ஃபுரி நகர்ல இருக்கீங்க, அதனால தான் நாங்க உங்களை இங்க வர வச்சிருக்கோம். ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். இது ரொம்ப பயங்கர வெயிட்டா இருக்கு. சமோசா மட்டும் சாப்பிட்டா இதை அசால்ட்டா தூக்கிடுவேன். ஆனா இந்த ராத்திரி நேரத்துல சமோசா எங்க இருந்து கிடைக்கும்? நீங்க இப்ப இந்த பூமியில இருக்க எதை தொட்டாலும் அது சமோசாவா மாறிடும். நீங்க பூமியில இருக்க எதை வேணாலும் தொடலாம், ஆனா மிருகத்துக்கோ மனுஷனுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க ஏலியன்ஸோட எந்த பொருளுக்கும் பாதிப்பும் ஏற்படாது. கல்லால இருக்கு. ஜெயஹோ! சமோசா கிடைச்சிருச்சு, சமோசா கிடைச்சிருச்சு, எனக்கு சமோசா கிடைச்சிருச்சு. ஆஹா, சூடான சமோசா. ஆஹா. சுபகா எப்படி? தேங்க்யூ மோட்டோ. நீ மட்டும் வரலன்னா எங்க நிலைமை மோசமாயிருக்கும். சரி, மறுபடியும் அந்த சக்தியை என்கிட்ட கொடுத்துரு. இல்ல இல்ல வேண்டாம், அந்த சக்தி என்கிட்டயே இருக்கட்டும். எனக்கு அடிக்கடி ரொம்ப பசிக்கும். டீ கடை பண்ண என்கிட்ட போய் நான் சமோசா கடை வாங்க வேண்டாம் பாருங்க. அதனால இந்த சக்தி என்கிட்டயே இருக்கட்டும். மோட்டு, பேராசை ஆபத்து. இப்ப உனக்கு எவ்வளவு சமோசா சாப்பிடணும்னு தோணுதோ சாப்பிடு, ஆனா அந்த சக்தியை திருப்பி எங்களுக்கு கொடுத்துரு. முடியாது. நான் உங்களுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கேன், அதுக்கு பதிலா தான் இந்த சக்தி எனக்கு கொடுத்துருக்கீங்க. நான் தரவே மாட்டேன். அதுக்கு மேல உன்னோட விருப்பம். மறுபடியும் எங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தோட்ட இடமா சமோசாவா தெரியுது. சீக்கிரம் இந்த சமோசாவை சாப்பிடலாம். வீட்டுக்குள்ள எந்தெந்த பொருள்லாம் வேஸ்ட் ஆகி இருக்குதோ அதெல்லாத்தையும் நம்ம சமோசாவா மாத்தி சாப்பிடலாம். இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். திடீர்னு இந்த ஏரியாவுல இவ்வளவு குளு குளுன்னு காத்து எங்க இருந்து வருது? ஆமா, இந்த கதவெல்லாம் யார் இப்படி பான்னு திறந்து போட்டது? அடே, இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல எங்க இருந்துடா சமோசா பிக்கப் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு இருக்க? ஆமா, இங்க இருந்த பாத்திரம் எல்லாம் எங்கடா போச்சு? கேக்குறேன்ல, சொல்லு. எல்லாத்தையும் நான் தான் சமோசாவை மாத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாட்டேயா? 2 ஏலியனுக்கு நான் உதவி செஞ்சேன், அதுக்கு பதிலா அவங்க சக்தி எனக்கு கொடுத்தாங்க. எந்த பொருளை தொட்டாலும் அது சமோசாவா மாறிடும். அதைத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இனிமே நான் எதை தொட்டாலும் அது சமோசாவா மாறிடும். எனக்கு சந்தோஷம். அந்த கட்டிலும் சரி மெத்தையும் சரி ரொம்ப பழசாயிடுச்சுல்ல, நாமளே அதை பழைய விலைக்கு கடைக்கு போடலான்னு சொல்ல ஏதோ ஒரு வகையில அது பிரயோஜனப்பட்டுச்சு. இன்னைக்கு சமோசாவா மாறிடுச்சு. என்னடா நடக்குதுங்க? அம்மா, அம்மா. அடே, நீ வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் தின்னு தொலைச்சிட்டியே. இனிமே வாழ்க்கையில நீ சாப்பிடவே மாட்டியாடா? என்னடா மனுஷன் நீ? இனிமே இந்த வீட்டுல எதையாவது தொட்ட அவ்வளவுதான்டா. வாடா, டாக்டர் ஜட்கா கிட்ட போலாம். நான் இது சம்பந்தமா அவர்கிட்ட இப்ப பேசிட்டு வரேன். அது வரைக்கும் நீ ஏதாவது ஒரு மூளையை பார்த்து உட்காந்துடுறா. மோட்டோ, என்ன புரியுதா? பத்தல ஒரு நிமிஷம். வீட்டுல நீ உபயோகப்படுத்தாத பொருள் ஏதாவது இருந்தா என்கிட்ட கொடுத்துடுறா. ஏய், இனிமே வாயை திறந்தா அப்புறம் வாயிலே குத்துவேன். அமைதியா எங்கனா உட்கார்றா. ஆஹா, பலபலன்னு இருக்கு. இந்த வண்டியை நான் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். ஏய், நான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு என் காரை தொடச்சிக்கிட்டு இருக்கேன், நீ சேர வாரி போடுறியா? ஒண்ணு ஐயா, இங்க பாருங்க, உங்க ஆவேசத்தெல்லாம் நாளை காலையில வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவனை காரை தொட விடாதீங்க. அப்படி தொட விட்டீங்க உங்க கார் அவ்வளவுதான். இவன் என்னோட காரை கிளீன் பண்ணலனா இவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். நீ போடா, நான் பாத்துக்கிறேன். யாராலே காப்பாத்த முடியாது. என்னோட கார். ஏய், என்னோட காரை என்னடா பண்ண? இந்தா
இன்னைக்கு உங்க 2 பேரையும் நான் விட மாட்டேன்டா. ஏய் இல்ல அங்க நில்லுங்க. முதல்ல கடைக்குள்ள கால் வைக்காதீங்க. காசெல்லாம் எடுங்க, அப்புறமா சமோசா தரேன். போடா மண்டையா, நீ என்னடா எனக்கு சமோசா தரது? நானே எடுத்துக்கிறேன். இது என்னது? எப்படி பண்ண? பாரு, மாயமில்ல மந்திரமில்ல, நான் எந்த பொருளை தொட்டாலும் அது சமோசாவா மாறிடும். இப்ப பாரு இந்த பெஞ்சுக்கு என்ன ஆகுதுன்னு. எப்படி சமோசாவா மாறிடுச்சு பாத்தியா? இனிமே நீ குடுக்கிற சமோசா எனக்கு தேவையில்லடா. எங்கடா போயிட்டு வரான் மோட்டோ? பஸ் எங்கப்பா? எங்கடா இருந்து பஸ்? என்னோட பஸ் எங்கடா? எஸ்கேப் ஆயிடலாம் மோட்டோ. எங்க ஓடுறீங்க? ஏய் நில்லுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மோட்டோ ஏதோ ஒரு மந்திரம் வச்சிருக்கான். விடக்கூடாது அவனை. ஏய் நில்லுங்க. தப்பிக்க இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல. அப்பாவிங்கெல்லாம் ஆவேசமாவறாங்களே இவனால. ஏய் ரப்பரா விடாதீங்க வாங்க. சிங்கம் சார், சீக்கிரமா எங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுங்க. மக்கள் எங்களை அடிக்க வர்றாங்க. எதுக்காக நீ பயப்படுற? இந்த சிங்கம் இருக்குல்ல, சொல்லு என்ன ஆச்சு? சிங்கம் சார், எல்லா விஷயத்தையும் நான் ஆண்டி வேலை சொல்றேன். முதல்ல இங்க இருந்து எஸ் ஆயிடலாம் சார். கூட்டம் ஹெவியா வருது. அட பாவிங்களா, இவங்கள பார்த்தா ரொம்ப கோவமா வர்ற மாதிரி தெரியுது. என்னடா என் பைக் எங்க போச்சு? அது என் கைக்குள்ளதான் இருக்கு. இதுக்குதான் மக்கள் சேர்ந்து ஒன்னா என்ன அடிக்க வராங்க. நானும் கோவத்துல இருக்கேன். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். ஏய் டாக்டர் ஜட்கா சார், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க சார். பூசணிக்கா மண்டையா, ஏலியனுக்கு அப்பவே சொன்னாங்க, நான் தான் அதை கேட்கல. இப்ப பிரச்சனைக்கு மேல பிரச்சனைக்கு நான் தொடர்ந்துகிட்டே இருக்கேன். எப்படியாவது காப்பாத்துறா. அட என்னப்பா ஆச்சு? என்ன நடந்தது? என்ன விஷயம் சொல்லுங்க. அதாவது மோட்டோ அவரோட புற்கரங்களால எதை தொட்டாலும் அது அப்படியே சமோசாவா மாறி போகுது ஜட்கா சார். ஆமா, நான் உண்மையாதான் சொல்றேன். எங்களை பார்த்தா என்ன உங்களுக்கு முட்டாள் மாதிரி இருக்கா? காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னதை உடனே நாங்க நம்பிடுவோமா? காஜா காலையிலேயே எங்களை ஏமாத்தணும்னு வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா என்ன? என்னோட 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு விஷயத்த நான் கேட்டதே கிடையாது. அவங்களுக்கு ஒரு டெமோ காட்ட மாட்டோம். நாம சொல்றதெல்லாம் பொய் இல்ல, உண்மைதானே? சீக்கிரம் இந்த சாம்பிள் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? நீ எப்படி எனக்கு உதவி செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானே இப்போ மோசமான நிலைமையில தான்பா இருக்கேன். என்னோட ஒட்டுமொத்த லேபையும் நீ சமோசா வாக்கி சாப்பிட்டுட்ட. உனக்கு நான் உதவி செய்வேன்னு நினைக்கிறியா? உன்ன வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. இவனை ஒரு வழி பண்ணிடுங்க. இவங்க 2 பேரையும் விடாதீங்க. மோட்டோ எங்கற வெட்டி நேரம் வந்துருச்சு. ஓடி வந்துரு. பிங்கா, நண்பர்களே சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க. நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு நல்லா தெரியும், நாங்க கொடுத்த சக்தினால உனக்கு கண்டிப்பா பிரச்சனை தான் வந்திருக்கும். அதனாலதான் நாங்க இந்த இடத்தை விட்டு போகவே இல்ல. நீங்க சொன்னது ரொம்ப சரி. பேராசை பெருநஷ்டம் சும்மாவா பெரியவங்க சொல்லி இருக்காங்க. என்கிட்ட இருக்க சக்தி எடுத்துக்கங்க. ஜெய் ஹோ. Thank you very much. வா பத்துலு, நாம இனிமே அமைதியா வாழ்க்கை வாழலாம்.
பாரு, ஜனங்க உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? பத்துலு வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா பண்ணுடா சீக்கிரம். ஐடியா அங்கோட மோட்டோ அக்கமல ஒரு நிக்கல் போறதா நான் காப்பன்றேன். டாக்டர் பூசணிக்கா மண்டையா, நான் பத்துலுவை தொட்டு அவன் சமசமா மாறிட்டான். என் சக்தி இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க சீக்கிரம். என்னடா கதை விட்டுட்டு இருக்க? உன்னை சும்மா விட மாட்டேன். மரியாதையா கொடுத்துரு. ஆமா, அப்புறம் நாமளும் சமோசாவா மாறிடுவோம். வாங்க ஓடிடலாம். கச்சா கச்சா ஓடுங்கோ. ஓடாதீங்கடா. போங்கடா. ஹலோ சிங்கம் எல், என்ன நேத்து நைட்டு உங்க வீட்டுல திருட்டு நடந்துச்சா? ஹலோ, என்ன நைட்டு உங்க வீட்டுல கூட திருடங்க பூந்துட்டாங்களா? அத கடவுளே, என்ன இது? என்ன உங்க வீட்டுல கூட திருடங்க பூந்துட்டாங்களா? இப்ப நான் என்னதான் செய்யறது? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் திருட்டு பசங்களை பிடிக்கவே முடியல. இதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். திருடெல்லாம் இல்ல, ஏதோ பூதம் மாதிரி தெரியுது. பிடிக்கவே முடியல. பூதமா? பூதம் பூதமா? வெரி வெரி குட் ஐடியா. ரொம்ப பிரமாதமான ஐடியா. நாம ராத்திரி நேரத்துல பூதம் வேஷம் போட்டு எல்லாரையும் பயமுறுத்தலாம். நாம பூதமாக பக்காவா போகணும். நம்மள பார்த்து எல்லாருமே பயந்து போய் திருடுங்க கூட வெளியே வரக்கூடாது. வெரி குட் ஐடியா கான்ஸ்டபிள். கீப் இட் அப். Come on, come with me. ஏய், வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நாம் கொண்ட லட்சியம். என்னை மதித்தால் என்னுயிர் தந்தே காப்பேன். அட மொட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக இப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டுட்டு வர சொன்ன? ஏய் பூசணிக்கா மண்டையா, இப்ப நம்ம புக்குரி நகரத்துல நிறைய திருட்டெல்லாம் நடக்குதுடா. நம்ம இன்ஸ்பெக்டர் சிங்கத்தால அதெல்லாம் பிடிக்கவே முடியல. அதனால நம்மளோட கடமை என்னன்னா, ராத்திரி பூரா ரவுண்ட்ஸ் போய் இருக்கிற எல்லா களவாணி பையிலும் புடிச்சு கூண்டுக்குள்ள அடைக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க மோட்டோ பத்தலோ, திருடங்களா பிடிக்கிறதுல எனக்கு 20 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என் பேஷண்ட் மேல சத்தியமா சொல்றேன், ஒரு தடவை மட்டும் அந்த திருட்டு பசங்களை நான் பிடிச்சிட்டேன்னு போய் அப்புறம் எல்லா ஆராய்ச்சியையும் அவங்க மேலதான் செய்வோம். அதுலயே செத்துடுவாப்பா. கரெக்டா சொன்னேன். அத கடவுளே, மோட்டு பத்துலு அவங்க பயப்படுவாங்களா இல்லையான்னு நான் பாக்குறேன். பேயே நேர்ல இறங்கி நடந்து வருது மோட்டோ. ஓடிடலாம்டா, ஓட வேண்டிய நேரம்டா இது. அங்க பாரு, பக்கத்துல வந்துடுச்சு. டேய், நம்மள நோக்கி தான் அது வந்துகிட்டு இருக்கு. ஏதாவது பண்ணுடா மோட்டோ. காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யுது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா பண்ணி சொல்லுடா சீக்கிரம். உன்னதான் சொல்லுடா சோம்பேறி, சொல்லு. ஐடியா ஓடிடலாம் மோட்டோ, இதுதான் நல்ல ஐடியா. அப்பவே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. அட மோட்டு பத்துல என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, பேய் பூதம்லாம் எதுவும் கிடையாதுப்பா. நான் பார்த்தது இல்லைன்னு சொல்ல வந்தேன். பேய் பூதம்லாம் இருக்குதுன்றத நான் ஒத்துக்கிறேன்ப்பா, உண்மைதான். ஹலோ, how are you? நீ என்ன எதுவும் பண்ணிடாத. காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இங்க இருந்து ஓடிடலாம். மோட்டு பத்துல மாதிரி தைரியமான ஆளுங்களை என்ன பார்த்து பயந்துட்டாங்க. நிச்சயமா அந்த திருடங்களும் பயந்துருவாங்க. ரொம்ப நன்றிம்மா. இட்லியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல யோசனை வந்தது. கான்ஸ்டபிள், அவங்கள ஃபாலோ பண்ணுங்க.
ஓடிடலாம் மோட்டோ. பாவிகளாக என்ன தனியா விட்டு போயிட்டீங்களே. நானும் வரேன். சிங்கம் சார், ஓடிடலாம் சார். நாம எதுக்காக பயந்து ஓடணும்? நம்மள பார்த்துதான் எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. அதனால நான் இங்கேயே தான் இருப்பேன். அத கடவுளே, ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. பேங்க்ல இருக்கிறத திருடி முடிச்சிட்டோம். திருட்டுல இதுதான் நமக்கு முதல் பேங்க். பாஸ், பூதம் பூதம் வந்துருங்க, இங்க இருந்து போயிடலாம். எத்தனையோ புத்தகத்துல படிச்சிருக்கேன், எத்தனையோ பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் பூதம்னு ஒண்ணு இந்த உலகத்துல இருக்குன்னு. ஆனா இப்ப நான் நேர்ல பாத்துட்டேன்னா அதனால அது வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியலையப்பா. ஓடி வாங்க, போயிடலாம், ஓடி வாங்க. தேவையில்லாம திருட்டு வேலை பண்ணாத. ஏன் கூட வந்து ஃப்ரெண்ட் ஆகிரு. ஏன்னா உன்ன மாதிரி திருட்டு பசங்க எனக்கு தேவை. நிறைய பூதங்க கிட்ட இருந்து பொருட்களை திருடி என்ன பணக்காரனாக்கு ஒரு பூதம் தேவை. இல்ல இல்ல, நான் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன். நாம 2 பேரும் எதிரிகளாவே இருப்போம். ஏன்னா என்னோட எண்ணங்கள்லாம் வேற, உன்னோட எண்ணங்கள் வேற. நான் எல்லாத்தையுமே கெட்டதாவே நினைப்பேன். நான் மோசமானவன். ரொம்ப நல்லது. என்னோட குரூப்புக்கு இந்த மாதிரி ஆள் தான் எனக்கு தேவை. என்னங்கடா 2 பேரும் மயக்க போட்டு விழுந்துட்டீங்க? சீக்கிரம் எழுந்துருங்க. நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னா உடனே இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகணும். பிரமாதம் பாஸ், பிரமாதம். இந்த நிலைமையில கூட கலக்குறீங்க. நாம இப்ப ஓடல, அது நம்மள கலக்கிடும். அங்க பாத்தீங்களா, அந்த குட்ட பையன் ஜானா அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எடுங்க கல்ல, வீசுங்க. ஐயம்மா, நிறுத்துக்கடா. எந்த பூதத்துக்குமே இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கடவுளே, எனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குது. ஐயம்மா, உடனே போய் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஜான் மறுபடியும் திருடவே கூடாது. நாம அந்த அளவுக்கு பயமுறுத்தணும். ஃபாலோ பண்ணுங்க. இல்லங்க, சொந்தத்தின் மீது ஆணையா சொல்றேன். ஆஹா, பூதம் நம்ம பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. அதுவும் வண்டி ஓட்டிக்கிட்டு. சீக்கிரமா வாங்கடா. கஜகஜா, இந்த பூதம் எங்கப்பா பைக் ஓட்ட கத்துக்கிச்சு. மாமியார காப்பாத்துக்கோ. அவங்க நம்மள ஃபாலோ தானே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப காப்பாத்துக்க காப்பாத்துக்கன்னு ஓவர்டேக் பண்ணிட்டு போறாங்க. நிறுத்து. அட கடவுளே, என்ன இது? இந்த ஒரு தடவை மட்டும் என்ன காப்பாத்து. இதுக்கப்புறம் நான் திருடவே மாட்டேன். யாரா அவன் மலை மேல எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போறவன்? டேய், இங்கன வாயா. இன்னும் வேகமா போங்க. எதுவும் நல்லாதான் இருக்கு. அட கடவுளே, எனக்கு என்னமோ இப்ப ரோட விட்டு காத்துல பறக்கிற மாதிரி தோணுது. தோணல சார், நம்ம நிஜமா பறந்துட்டு தான் இருக்கோம். அட பாவிங்களா, என்ன இது? இப்ப என்ன பண்றது? அம்மா, இனிமே நான் எப்பவும் வேஷமே போட மாட்டேன். அம்மா, குட்ட பையல பணத்தை திருடிட்டு தப்பிச்சு ஓடவா பாக்குற? முதல்ல அந்த பூதத்துக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துக்கப்பா. இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். அதனால நம்ம ஒன்னா சேர்ந்து செயல்படணும். அப்பதான் தப்பிக்க முடியும். என்ன புரியுதா? கஜகஜா, ஜான் சொல்றது கரெக்ட் தான்ப்பா.
என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். இம்பாசிபிளா என்னன்னு தெரியல. எப்படியாவது உங்க எல்லாரையும் மேல கூட்டிட்டு போயே தீருவேன். அதனால முதல்ல ஜானு அவன் நண்பர்களும் என் கூட வரணும். வாங்க, என் கிட்ட வாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் எப்பவும் நான் திருடவே மாட்டேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்த இந்தியா மீது ஆணையா சொல்றேன், நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். ஏதாவது பண்ணுடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ தான் காப்பாத்தணும். பாரத் மாதா மேல சத்தியம், இந்துஸ்தான் மேல சத்தியமா? சிங்கம் தர இருக்கும்னு தான் எனக்கு தோணுது மோட்டோ. ஓ, இது டூப்ளிகேட் பூதமா? ஐடியா, இந்த பூதம் நம்மள ரொம்ப தொந்தரவு பண்ணதுனால இத நாம இப்ப தொந்தரவு பண்ண போறோம். இப்ப பாருடா, டாப் கியர்ல தூக்குறேன். கடவுளே, திரும்பவும் நானே மாட்டிக்கிட்டே. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? காப்பாத்துக்கடா. இது எப்படி இருக்கு? ஆனா நம்ம வீணா போன சிங்கம் தானா இது? ஓடாத சிங்கம், நில்லு. மரியாதையா இதை விடு. மோட்டு விடுன்னு சொல்றல. போட்டு வந்தா பயமுறுத்துறேன். சோம்பேறிக்கு சோறு விட்டவன, ஏவல் பில்லி சூனிய பூதம் பேய் பிசாசு எது வந்தாலும் சரி நம்ம கிட்ட நிக்காதடா. ரத்தம் காட்டறிக்க ரத்தம் காட்டவடா. நாங்க தண்ணி காட்டிடுவோம், உனக்கு தெரியுமா? மோட்டுக்கு கோவம் வந்தா பூதத்தால கூட ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நாம என்ன பண்றது? நாம சாதாரண திருட்டு பசங்க தானே. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. இப்ப பஞ்ச் டயலாக் முக்கியம் இல்ல, நாம கிளம்புறதா முக்கியம்.